கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 39 புத்தகங்கள் உள்ளன. அதை 4 பிரிவுகளாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று பிரமாண புத்தகங்கள், சட்ட புத்தகங்கள்னு சொல்லலாம். அதில் 5 புத்தகங்கள் வரும். 1 ஆதியாகமம், 2 யாத்திராகமம், 3 லேவியராகமம், 4 எண்ணாகமம், 5 உபாகமம். 2வது பகுதி வரலாற்று புத்தகங்கள். யோசுவா தொடங்கி எஸ்தர் முடிய 12 புத்தகங்களும் வரலாற்று புத்தகங்கள் என்று அழைக்கப்படும். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நிகேமியா, எஸ்தர். இந்த 12 புத்தகங்களும் வரலாற்று புத்தகங்கள் என்று அழைக்கப்படும். 3வது பகுதி கவிதைகள். இதில் 5 புத்தகங்கள் உள்ளன. யோபு தொடங்கி உன்னத பாட்டு முடிய. 1 யோபு, 2 சங்கீதம், 3 நீதிமொழிகள், 4 பிரசங்கி, 5 உன்னத பாட்டு. இந்த 5 புத்தகங்களும் கவிதைகள் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவது பகுதி தீர்க்க தரிசன புத்தகங்கள். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை 2 பிரிக்கலாம். 1 பெரிய தீர்க்கதரிசிகள், 2 சிறிய தீர்க்கதரிசிகள். பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா, ஆட்களை வைத்து அல்ல, அது சொன்ன செய்திகளை, அந்த செய்திகளை வைத்து பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அதை பிரிக்கிறார்கள். உதாரணமாக ஏசாயா சொன்ன செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆனப்படினாலே அந்த 66 அதிகாரங்கள் இருக்கிறதுனால அது பெரிய தீர்க்கதரிசி. இப்போ ஆமோஸ், உபதியா அதெல்லாம் சின்ன சின்ன அதிகாரங்கள், கொஞ்சம் செய்தி இருக்கிறதுனால அது சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய தீர்க்கதரிசிகள் 5. 1 ஏசாயா, 2 எரேமியா, 3 எசேக்கியேல், 4 புலம்பல், 5 தானியேல். இதில் புலம்பல் எரேமியாவோடது தான். அதனால் அதோட சேர்ந்து வரதுனால அது பெரிய தீர்க்கதரிசிகளை அதை பிரிச்சுடுவாங்க. 2வது பகுதி தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது பகுதி சிறிய தீர்க்கதரிசிகள். 1 யோசியா, 2 யோவேல், 3 ஆமோஸ், 4 உபதியா, 5 யோனா, 6 மீகா, 7 நாகும், 8வது ஆபகுக், 9வது செப்பனியா, 10வது ஆகாய், 11வது சகரியா, 12வது மல்கியா. இந்த 12 புத்தகங்களும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் 17 தீர்க்கதரிசன புத்தகங்கள் 16 தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவே இந்த புலம்பல் எழுதினபடினால 16 தீர்க்கதரிசிகள், 17 தீர்க்கதரிசன புத்தகங்கள். இந்த 39 பழைய ஏற்பாட்டினுடைய 39 புத்தகங்களையும் நாம் இப்படி 4ஆய் பிரிக்கலாம். 1 சட்ட புத்தகங்கள், அல்லது பிரமாண புத்தகங்கள், 2வது வரலாற்று புத்தகங்கள், 3வது கவிதைகள், 4வது தீர்க்க தரிசன புத்தகங்கள். இந்த 4வதுல தான் 2 தலைப்பு, பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள். இவைகள் தான் பழைய ஏற்பாட்டினுடைய பிரிவுகள். கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.